இந்த கருப்பன் நீ கேட்ட வரத்தோடு உன் ராஜயோகத்தை பெறுவதற்கான நேரத்தை குறித்துவிட்டுத்தான் வந்திருக்கின்றேன். உன் 2 ஆசைகளில் ஒரு ஆசை நிறைவேறப் போகும் தருணம் வந்து விட்டது. உன் பல வருட போராட்டத்திற்கு நான் முடிவு கட்டிவிட்டு வெற்றி பெறும் தருவாய் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கும் போது என்னை கண்டும் காணாமலும் சென்று விடாதே. எத்தனையோ முறை உன்னை தேடி வந்து இப்படித்தான் சொல்லிக் கொண்டு இருக்கின்றான் என்று நீ எண்ணிக்கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, அத்தனை வேளையிலும் இந்த கருப்பன் மீது நீ நம்பிக்கை வைத்து கொண்டு இருந்தாயா என்பதுதான் உண்மை. இப்பொழுது இறுதி வாய்ப்பாகவே நான் உன்னிடம் சொல்கிறேன், கவனமாக கேள். உன் போராட்டம் முற்றிலும் முடிவுக்கு வந்து விட்டது. இப்போதுதான் உன் கண்ணீருக்கான பலனை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையில் கடக்க வேண்டிய பாதையை நீ கடந்து வந்து விட்டாய். இனி உனக்கான பாதையை நான் தெளிவுபடுத்திக் கொள்வதற்காகத்தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கும் மாய வலையும் சூழ்ச்சி வலையும் தகர்த்தெறிந்து விட்டு உன்னை வெற்றி பாதைக்குத்தான் அழைத்துச் செல்ல போகிறேன். யார் யாரோ என்னென்னமோ உன்னை சுற்றி உன் காது பட பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். நீ வாங்காத பட்டத்தை எல்லாம் அங்கு வாங்கி கொண்டு இருக்கின்றாய். ஏக்கங்களும் துரோகங்களும் உன்னை சுற்றி சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது. உண்மையான அன்புக்காக ஏங்கி தவிக்கும் என் பிள்ளையே, நல்லவர்கள் என்றுமே தோற்றதில்லை, நம்பிக்கை என்றுமே வீண் போனதில்லை. அப்படி இருக்கும் பட்சத்திலே உன் வாழ்க்கையை நான் நல்லதாக்க நன்மையாக்க இருக்க மாட்டேனா? இதோ உனக்கான பாதையை தெளிவுபடுத்திதான் உன் வெற்றி பாதையை நான் தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். வருவது யாராக இருக்கட்டுமே, உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயத்திற்கு நான் அவர்களுக்கு முன்னே சென்று உனக்கான அறிகுறிகளை காண்பிக்கத்தான் வந்திருக்கின்றேன். யாருமே இல்லை என்று எதிர்பார்க்கும் என் பிள்ளையே, உனக்கான வாழ்க்கையில் இந்த கருப்பன் உன் துணையோடு தான் வந்து கொண்டிருக்கின்றேன். வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு இனி உனக்கானது நல்லதை நடத்துகின்ற வினையாக நீ எண்ணிக்கொள். நீ எதிர்பார்க்கின்ற இந்த தருணமானது உன் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்குத்தான் செல்ல போகிறாய். நன்றி மறந்தவர்களும் நம்பிக்கை துரோகம் செய்தவர்களையும் நினைத்து நினைத்து உன் நேரத்தை நீ வீணெடுத்து கொண்டு இருக்காதே. உனக்கான வெற்றி செய்தியோடு தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். அப்படி இருக்கும்போது என் பிள்ளையை ஏமாற்றும் எண்ணம் எனக்கு ஒரு பொழுதேனும் கிடையாது. வருகின்ற வினையும் வந்த வல்வினையும் இனி உனக்கான வினையாக இருக்காது. உன் தீராத வினைகளை தீர்த்து வைக்கத்தானே இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் வெற்றி வாகி சூடும் நேரத்தில் நீ இருந்திருக்கும் போது உன்னை சுற்றி நடக்கும் சூழ்ச்சி வலையும் மாய வலையும் உடைத்தெறிந்து விட்டு என் பிள்ளையை காப்பாற்ற நான் ஓடோடி வந்து விட்டேன். நீ ஐயனே என்று என்னை அழைத்துவிட்ட பிறகும் நான் இங்கு வராமல் இருப்பேனா? இதோ உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒன்றை உன் கையிலே கொடுத்து நீ விரும்பிய ஆசையை நிறைவேற்றுவதற்கு வந்திருக்கும் போது நீ கேட்ட மாற்றமானது உனக்கு நல் மாற்றமாகத்தான் உன்னை வந்து சேரப்போகிறது. கடந்து வந்த பாதையில் எத்தனையோ காட்சிகள் உன்னை அங்கு வழிகெடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தது. ஆனால் அத்தனை விஷயத்திலும் இறுதியின் போராட்டத்தில் நீதான் வென்றிருக்கின்றாய் என்று எத்தனையோ தடவை உணர்ந்திருக்கின்றாய் அல்லவா? அப்படி இருக்கும் என் பிள்ளையே, இந்த முறையும் நான் உன்னை கைவிடப் போவதில்லை. எல்லா நேரத்திலும் இந்த அப்பன் நான் உன்னோடு உன்னிடத்தில் தான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று சொல்வதற்கு வந்திருக்கும் போது உன் மனதில் இருக்கின்ற கவலைக்கும் கஷ்டத்திற்கும் விடை கொடுக்கத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, என்ன செயல்கள் நடந்து கொண்டிருந்தாலும் அத்தனையும் என் மீது பாரத்தை போட்டுவிட்டு உன் வாழ்க்கையை என் பொறுப்பாக்கிப்பார். நீ நடக்கின்ற விஷயத்தை நினைத்து எல்லாம் கலங்கிக் கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்காதே. என்ன நடக்கப் போகிறதோ என்று சிந்தித்து சிந்தித்து தானே உன் வாழ்க்கையில் பாதி கட்டத்தை நீ இழந்து கொண்டு இருக்கின்றாய். நிம்மதியினை தொலைத்து என்ன செய்வதென்றறியாது வருகிறவர்களும் போகிறவர்களும் புலம்பி தவிக்கின்றாய். அவர்களோ உனக்கு ஆறுதல் சொல்வது போல் சொல்லிவிட்டு
உனக்கான விஷயத்தில் அங்கு என்ன நடந்தாலும் மற்றவர்களிடம் உன்னை பார்த்து கைத்தட்டித்தான் சிரித்து கொண்டு இருக்கின்றார்கள். உன்னை பார்த்து அங்கு ஏளனமாகத்தான் சொல்லி கொண்டு இருக்கின்றார்கள். நானும் எத்தனையோ தடவை எச்சரித்தாச்சு. இனியும் அவர்களை நான் விடப்போவதில்லை. என் பிள்ளையவா கஷ்டப்படுத்த நினைத்தார்கள், என் பிள்ளையவா கவலைப்பட நினைத்தார்கள். இதோ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றம் வந்தால் நீ சந்தோஷம் கொள்வாயோ அந்த மாற்றத்தை பலரும் வியக்கும் வண்ணத்தில் தான் இப்பொழுது உனக்கு புரிய வைக்க வந்திருக்கின்றேன். அவர்கள் கைத்தட்டியதெல்லாம் உனக்கான ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள். எந்த ஒரு நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என் நிலை மாறாமல் இருந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையை பற்றி கலங்கி கொள்ளாதே, கவலை கொள்ளாதே. எந்த ஒரு வெற்றி செய்திக்காக என் பிள்ளைகள் இங்கு காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த வெற்றி செய்தி தருவதற்குத்தான் இந்த கருப்பன் நான் வந்து இருக்கின்றேன். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனை சூழ்நிலைகளையும் தாண்டி உனக்கானதை உனக்கென்று நிரந்தரமாக்க வந்திருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தி கொண்டு இருக்காதே. எந்த நிலையிலும் என் பிள்ளைகள் என் காலடி பற்றி இருக்கின்றார்கள் என்று எனக்கு மட்டும்தானே தெரியும். என் காலடி பற்றிய பிள்ளைகளை இனி நான் எப்படி ஏமாற்றுவேன்? வருகின்ற சோதனையும் வருகின்ற வேதனையும் உனக்கானது நிரந்தரமாகி விடுமோ என்று நினைக்காதே. உன்னை காயப்படுத்தியவர்கள் நிரந்தரமாகி விடுவார்களோ என்று யோசிக்காதே. அவர்கள் என்ன செய்தாலும் இனி உனக்கு பலிக்காது. ஏனென்றால் உன்னிடத்தில் தான் இந்த கருப்பன் வந்து இருக்கின்றேனே. இனி மனதில் இருக்கும் ஆசையை நான் நிறைவேற்ற வரும்போது எதற்காக மனம் கலங்கி கொண்டிருக்கின்றாய்? என் தங்க பிள்ளையே, உனக்கான வெற்றி உன்னை தேடி வரும்போது வருகின்ற நிலையை பற்றி எல்லாம் கலங்கி கொண்டு இருக்காதே, கவலைப்பட்டு கொண்டு இருக்காதே. ஒவ்வொரு நிலையும் நீ கடந்து வந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலைக்குத்தான் உன்னை நான் கடத்தி வந்து இருக்கின்றனை தவிர எந்த நிலை வந்தாலும் என் பிள்ளைகள் என் கரம் பற்றியதுதான். இதோ உனக்கான பாதை உனக்கு முன்னாலே சென்று உன் தடைகளை அகற்றிவிட்டேன். தடைகளை அகற்றி உனக்கான விஷயத்தில் இதுதான் நடக்கும் என்ற நல்ல அறிகுறியோடு வந்து இருக்கும் போது நான் சவால் விட்டே தான் சொல்கிறேன். இனி உனக்கு நல்லதையும் நன்மையான காரியத்தையும் நடத்தி தர இந்த கருப்பனை தவிர வேறு யாராலும் முடியாது. என்னை முழுமையாக நம்பியிருக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி என்ன நடந்தாலும் நானே பொறுப்பேற்று உன் தீமையை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கான நல்லதை மட்டுமே உன்னிடத்தில் வந்து சேரப்போகிறது. என்னை மீறி எதுவுமே நடக்காது என்ற நம்பிக்கை இருக்கும்போது நீ எதற்காக மனம் தளர்ந்து கொண்டு இருக்கின்றாய்? ஓடோடி உழைத்து என்ன பலன் இருக்கின்றது என்று யோசிக்கும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி நல்லதொரு தீர்வை நம்பிக்கையாக்க மாற்றுவதற்கு நான் வந்து இருக்கும் போது உன் மனம் வளர்ந்து கொண்டு இருக்கும் இந்த விஷயத்தில் உனக்கு வெற்றி தான் கிடைக்கப் போகிறது. என் தங்க பிள்ளையே, எந்த ஒன்றிற்காக காத்திருந்தாயோ அந்த ஒன்றையே நீ கரம் பற்ற போகும் தருணத்தை நெருங்கிவிட்டாய். வருகின்ற சோதனையும் வேதனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றாய். கடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த கருப்பனின் விதிப்படி ஆணையின்படி தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. என் அருளையும் ஆசையும் எப்பொழுதும் என் பிள்ளைகள் வைத்திருக்கும் போது இனி உனக்கு நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. நீ நினைத்தது தான் பலிக்கப் போகிறது. 18ஆம் படி கருப்பசாமி துணை.